வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஷான் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 11th டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, குளோபல் எனர்ஜி லீடர்ஸ் சம்மிட் GLS 2025 வந்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து ஒடிஷாவில் இருக்குது. ஒடிஷாவில் இருக்க பூரியில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த GLS சம்மிட் வந்து இதை பற்றி கொஞ்சம் சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ GLS சம்மிட் வந்து ஆல்ரெடி நடந்த காப் சம்மிட்லேயே வந்து இந்த GLS சம்மிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணாங்க. இது வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு பவர் பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரோ பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட், கல்பாக்கம், குளம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த GLS சம்மிட்டில் வந்து லீடர்ஸ் வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற எனர்ஜியை வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ், ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து எப்படி வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், மெயினாக இது வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சம்மிட். ஸோ எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இது மெயினாக இருக்கும். இதோட தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவரிங் இந்தியா, சஃபிஷியன்சி, பேலன்ஸ், இனோவேஷன், இதுதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அதுதான் அந்த கொஷின். இதெல்லாம் வந்து இந்த தீம் பார்த்துக்கோங்க. அண்டு இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி SSCயான பேங்கிங் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வேர் வாஸ் த இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் IISF 2025 எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பஞ்ச்குலாவில் வந்து நடந்திருக்கு. பஞ்ச்குலா வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஸ்டேட்டில் பஞ்ச்குலா டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபெஸ்டிவலோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்யான் சே சம்ருதி ஃபார் ஆத்மநிர்பார் பாரத். இதுதான் இதுக்கான தீம். இதில் வந்து இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து என்னென்ன மாதிரி ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பேஸ், AI, இந்த ரீசெண்டாக அந்த நிறைய டெக்னாலஜிஸ், பயோடெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக், தீம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷினில், விச் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின், பிகம் த ஃபர்ஸ்ட் டு எலிமினேட் ஆன்கோசெரியாசிஸ். இது WHO வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆங்கோசெர்கியாசிஸ்ங்கிற டிசீஸை வந்து எந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி முதல் எலிமினேட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து எலிமினேட் பண்ணது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நைஜருங்கிற கண்ட்ரி தான் வந்து இந்த டிசீஸை ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணியிருக்கு. இப்போ ஆன்கோசெர்கியாசிஸ் இந்த டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரிவர் பிளைண்ட்னஸ், ஏகேஏ ரிவர் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சில பிளாக் ஃப்ளைஸ் வந்து இப்போ வேகமாக போகிற ரிவர் பெட்டில் வந்து சில ஃப்ளைஸ் வந்து இருக்கும். அந்த மூலயமா தான் வந்து இந்த டிசீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து மெயினாக வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கும். இது பட்டுச்சுன்னா இந்த டிசீஸ்னால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஐக்கு தான் இது ப்ராப்ளம், கண்ணுக்கு தான் இது ப்ராப்ளம். இரிட்டேஷன் வரும், இச்சிங், ஸ்கின் சேஞ்சஸ் வரும், ஐ டேமேஜ், இதனால் பிளைண்ட்னஸ் கூட நடக்கலாம். ஒரு ஈயால் வந்து பிளைண்ட்னஸ்ஸே வந்து வரும், அந்த அளவுக்கு மோசமான டிசீஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து இது அதிகமாக இருக்கும் இந்த டிசீஸ். ஏன்னா அங்கே போகிற ரிவரே வந்து மேக்ஸிமம் கண்டாமினேட் ஆகி போகும். ஹியூமன்ஸ், டூல்ஸு அண்டு எல்லாமே வந்து ரிவரில் கலந்துருவாங்க. இண்டஸ்ட்ரி எஃப்ளூயன்ஸ் எல்லாமே ரிவரில் மிக்ஸ் ஆகிறதுனால ரிவரே வந்து பொல்யூட் ஆகி வாட்டர் பொல்யூஷனால் இந்த இந்த பிளாக் ஃப்ளைஸ் வந்து இந்த ரிவரை சுற்றிலும் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைஸால் உங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் ஆன்கோசெர்கியாசிஸ்ங்கிற டிசீஸ் வந்து பரவும். இந்த டிசீஸ் எப்படி, இது வந்து ஐ ரிலேட்டட்னு பார்த்துக்கோங்க. நமக்கு மேட்ச்சில் கூட சயின்ஸ் மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து இதை கேட்கலாம். அண்டு இந்த எலிமினேட் பண்ண ஃபஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நைஜர் தான் ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து, GLP-1 drugs are primarily used for treating which condition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஒபிசிட்டி தான் இதுக்கான ஆன்சர். இப்போ ரீசெண்டாக வந்து ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கான ட்ரக்ஸ் வந்து நிறையா வந்து ஃபேமஸாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறையா வந்து ஹியூமன் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வருது அப்படின்னு. ஸோ இது வந்து WHO வந்து இதை என்டோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக் வந்து ஒபிசிட்டியை வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த GLP-1 ட்ரக்ஸ் வந்து எதுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இது கூட வந்து டயட்டு அண்டு எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு அது கூட இந்த ட்ரக்கை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஒபிசிட்டி வந்து டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகும் லாங் டேர்மில் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து WHO வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒபிசிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஒபிசிட்டி. எந்த ஒரு வெக்டர் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகாது. நம்மளோட ஹியூமன் லைஃப் ஆக்டிவிட்டி, நம்ம எக்ஸசைஸ், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அது மூலமாக தான் ஒபிசிட்டி டெவலப் ஆகும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, in 2025 WHO issued its first global guidance related to which health issue. இப்போ வந்து ஒரு குளோபல் கைட்லைனஸ் வந்து WHO வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்கான குளோபல் கைட்லைனஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி, இனப்பெருக்க குறைபாடுக்கான குளோபல் கைட்லைனஸ் வந்து WHO வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா வந்து இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, inability to achieve pregnancy for 12 monthஸாக வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வச்சும் நம்மளால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியல. மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். அந்த மாதிரி 12 months ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12 months வரைக்கும் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படிங்கிறவங்கள தான் வந்து அவங்க இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு க்ரைட்டீரியா, ஒரு டைம் லிமிட் வந்து WHO வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கைட்லைன்ஸில். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு டேட்டா வேறு கொடுத்துருக்காங்க. 1 out of 6 people ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அபவ் 18 மேலே ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற மக்கள், வேர்ல்டு வைடு மக்கள் வந்து 6ல் ஒருத்தருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்தோம். WHO வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த கைட்லைன்ஸில். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, which Indian state became the first to enact legislation targeting hate speech? வெறுப்புரை தொடர்பாக தனி சட்டம் வந்து ஒரு ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவோட கேபினட் தான் இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த பில்லை. இதை வந்து இது வந்து இப்போ வின்டர் செஷன் வந்து நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து எஸ்எல்ஏ வந்து பெல்காவியில் இருக்கும். பெல்காவி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அந்த பெல்காவியில் வந்து இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஹேட் ஸ்பீச்சை வந்து அவங்க வந்து குறைக்கணும் அப்படின்னு. ஹேட் ஸ்பீச் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜுரியோ இல்லை வந்து ஒரு டிஸ்ஹார்மோனி அந்த மாதிரி வந்து இன்னொரு பர்சன் மேலே வந்து நம்ம தரோம். எது காரணமானா ரிலீஜியன், மதம், இனம், மொழி, அப்புறம் வந்து காஸ்ட்டு, ஜெண்டர், இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி ஒருத்தவங்க வந்து நம்ம திட்டுறோம், இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம உடல் சார்ந்து ஒரு துன்பத்தை தரோம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தரோம், அந்த மாதிரி வந்து நம்ம சொன்னுச்சுன்னா அதை வந்து வெறுப்புரை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஃபைனும் வந்து ஃபைன் கொண்டு வந்திருக்காங்க பனிஷ்மெண்ட்டாக, இல்லைனா ஜெயில் 1 to 7 years அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஹேட் ஸ்பீச்சில் இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் வந்து ஹேட் ஸ்பீச்சுக்காக ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்னு பார்த்தா கர்நாடகா. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து, which state launched a program to honor military veterans? மிலிட்ரியில் இருந்துட்டு ரிட்டையர் ஆகி வந்திருப்பாங்கல்ல, ஸோ
அந்த மாதிரி 90 இயர்ஸ்க்கு மேலே அவங்கள வந்து வீர் நாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களோட மதர்ஸ் வந்து வீர் மதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டேயில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டேயில் வந்து இந்த மாதிரியான வீர் நாரிஸ் அண்டு வீர் மதர்ஸை வந்து ஹானர் பண்ணுறது விதமாக ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்ஸாம். அஸ்ஸாமில் இருக்கிற அஸ்ஸாம் தான் வந்து இந்த மாதிரி வீர் நாரிஸ் அண்டு இந்த மாதிரி மிலிட்ரி வெட்டரன்ஸ்க்கான வந்து ஒரு ஹானர் பண்ணுற விதமாக ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம். இதுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனிக் துஜே சலாம். இதுதான் அந்த ப்ரோக்ராம் பேர், சைனிக் துஜே சலாம். அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலயமா வந்து இந்தியன் வெட்டரன்ஸ் நம்ம மிலிட்ரியில் இருந்தவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஹானர் பண்ணுற விதமாக வந்து அவங்க அஸ்ஸாமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டே அப்படின்னு தெரியணும். ஏன்னா ரீசெண்டாக நம்ம இந்த மாதிரி எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் கேட்கலாம். இல்லைனா வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டே என்றைக்கும் நம்ம கேட்கலாம். 7th டிசம்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 7th டிசம்பர் தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ப்ரோக்ராம் லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா அஸ்ஸாம். வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷனில் விச் யூனிவர்சிட்டி டாப்டு த மெடல் டேலி அட் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2025ல் இது ஒரு ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இது வந்து எந்த ஸ்டேட் எந்த யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக வந்து கோல்டே வந்து 42 கோல் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நடந்திருக்கு. அது நம்ம பார்த்துக்கணும். எந்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வந்துச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. சண்டிகர் யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆன் விச் டேட் இஸ் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டே? சிவில் ஏவியேஷன் டே வந்து என்றைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவில் ஏவியேஷன் டே வந்து December 7. அப்போ ரீசெண்டாக வந்து இந்த இண்டிகோ ஃப்ளைட் இஷ்யூ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற ஏதாவது எக்ஸாம்லாம் வந்து இந்த சிவில் ஏவியேஷன் டே இதெல்லாம் வந்து கேட்கலாம். ரீசெண்டாக அந்த இண்டிகோ ஏர்லைன் இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. பார்லிமெண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கண்டெம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ளைட் இஷ்யூவால் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டு கிடைக்காம ஏர்போர்ட்லேயே வந்து உட்காந்துட்டு அத்தனை மக்கள் வந்து போராடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஏர்போர்ட்டே வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அவ்வளோ க்ரௌடாக அவ்வளோ பிரச்சனையாக ஆகிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த இண்டிகோ ஏர்லைன் இஷ்யூ. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டே அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற டேஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த டே வந்து சிவில் ஏவியேஷன் டே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா December 7. இது வந்து இதுக்கான வந்து ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. சேஃப் ஸ்கைஸ், சஸ்டைனபிள் ஃப்யூச்சர் அண்ட் டுகெதர் ஃபார் ஆல். அந்த மாதிரி தீம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட் இம்பார்ட்டண்ட் December 7 பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ஓகே மக்களே, தேங்க்யூ.